வணக்கம். ஹலோ தோலா. வணக்கம். சொல்லுங்க தோழர், நீங்க என்ன பேசணும்? இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்டான சாதி வெறியன் பத்தி நம்ம பார்க்க போறோம் தோலர். ஒரு சாதி வெறியன் ஸ்பாட்டட் கண்டுபிடிச்சாச்சு. சாதி வெறியனாவே சாப்பிட்டா? ஆமா தோலர். சாதி வெறியனாவே சாதி வெறியன் தான். சாப்பிட்டு எப்படி சாதி வெறி நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துக்கிட்டே வெட்ரா குத்ரா அப்படிதான் பார்த்திருக்கோம். இவ்வளவு சாஃப்டா அப்படியே மைன்யூட்டா போய் சாதி வெறி எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்காப்ல அப்படின்ட்டு நீங்க பார்க்க போறோம் தோலர். ஓகே தோழர். நம்ம தொடர்ந்து பேசலாம் தோழர். இவர் வந்து எவ்வளவு ஒரு பெரிய பெரிய மாபெரும் கருத்துக்கள்லாம் பேசியிருக்காருன்னு முன்னாடி வந்து வீடியோ பார்த்துடலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமம்னு ஒரு பக்கம் பேசிட்டு கல்வியை ஒரு பக்கம் எடுத்துட்டு கல்வியை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு வேலைவாய்ப்பு ஒரு பக்கம் இருந்து எடுத்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமம்னு வச்சு அப்புறம் ஒரு பக்கம் நாடக காதல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்களையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடக காதல் பண்ணி வேண்டிட்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான இதையும் நம்ம பண்ணிட்டு நம்ம இது வந்து பாதிக்கப்பட்டுட்டு நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரியருங்கிற ஒரு உணர்வோட கத்திரியருங்கிற ஒரு இதோட ஒன்றிணைக்கூடாதுன்னு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அழிவுங்கிறது சவுதி அரேபியா மாதிரி வாய்ஸ் சரியா கேட்கல தோழர். ஆனா பட் அந்த கூட்டம் மாநாடு பாத்தீங்கன்னா தோழர் பயங்கரமா இருக்கு தோழர். லோ குவாலிட்டி, அதாவது கூட்டமும் கம்மி, ஆனா வந்து எழுச்சின்றது வேற லெவல் இருக்கு. அவங்க அதுல உரிமைக்காக இது பெருசா போராடுறாங்க. இல்ல அவங்க ஃபாலோஸ் பாத்தீங்களா? பெரும் தலைவர்கள், மாஸ்டர் டிகிரி, அதாவது அந்த கண்ட்ரியோட ஒரு மந்திரி, இந்த கண்ட்ரியோட வந்து ஒரு ராஜா, இப்படி எல்லா நாட்டு ராஜாக்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மாநாடு போடுவாங்கல்ல, அந்த மாநாடு. மாநாடு எவ்வளவு பேர் தலைவர் இருக்கட்டும். அப்படி இல்ல, காமெடி ஒண்ணு இருக்கு நம்ம கவர்மெண்ட் காமெடி. முண்டா பண்ணிக்கு சோப்பு வக்கல நாய் அப்படி போய் சொல்லுவாரு. அதுதான் அவங்களோட போராட்டமும் இருக்கு. அதாவது அவங்க கிட்ட கல்வி விலையெல்லாம் வாங்கிட்டீங்களா, அதுதானே அவங்களோட ஏக்கமாவே இருக்கு. சரியா அந்த வாய்ஸ் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, சமம்னு சொல்லி பேசிக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து கல்வியை வாங்கிட்டாங்க, வேலை வாய்ப்பை வாங்கிட்டாங்க. அப்ப எப்படி சொல்ல அவங்க கிட்ட காசு இருக்கும்? அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அது கேள்வி அததான் இருக்கு. யார் தோழர் புடுங்கினாங்க கிட்ட இருந்து? சமம் சொன்னா கல்வி ஏமாத்துறாங்களோ? சமம்னு சொல்லிட்டு கல்வி அழைப்ப புடுங்கிட்டாங்க கிட்ட இருந்து. யார் இப்ப சமம்னு சொன்னது? அப்ப சமம்னு சொல்லாம இவங்கலாம் வந்து அப்ப இவங்க யார் தொடருங்களா? இவங்க வந்து சத்திரிய வம்சமா? சத்திரிய வம்சம், ஆண்ட பரம்பரை. அவனை போட்டுக்கிற காஸ்டியூம் பாத்தீங்களா? இது அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபேண்டே எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5000 நினைக்கிறேன். ஷர்ட் எப்படின்னு பார்த்தா ஒரு 10,000 கிட்ட இருக்கு. ஸோ அப்படி வந்து ஒரு ஹைலி காஸ்டியூம் தவிர, ஏன்னா சாதாரண மனுஷனுக்கு போற காஸ்டியூம் வேற, ஆண்ட பரம்பரை வம்சம் காஸ்டியூம் இருக்குல்ல, அதெல்லாம் காஸ்ட்லி தவிர. ஒரு காலத்துல அப்படி போட்டு இருந்தாங்க, இப்ப அதை புடுங்கிட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. நாங்க ராஜ பரம்பரையா இருந்தோம், இப்ப சமம்னு சொல்லி எங்கிட்ட பிடுங்கிட்டாங்க எல்லாமே ஒரு உரிமை குரல் எழுப்புறாங்க தோழர். பிடுங்கிட்டேன்னா சரி ஓகே, இந்த பையன் பிடிக்கிறான், இவனோட அந்த அப்பா அவர் வந்து பெரிய ராஜாக்களா இருந்திருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு அப்பா அவர் இருந்திருப்பாரு. இன்னும் வரலாறு பின்னோக்கி போனாலாம் அப்படிதான் வந்து இருந்திருப்பாங்க. அப்ப பணக்காரமா ஆடம்பர வசதி யார் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ராஜாக்கள் மட்டும்தான். அதை தவிர்த்து பார்த்தோன்னா அவாக்கள் பெல்ட் போடணும், ஏன்னா அவங்க வந்து பார்ப்பன பக்கத்தே இருந்தாங்க. ஸோ அவங்கள தவிர்த்து பார்த்தோன்னா மற்றவங்க எல்லாரும் பார்த்தோன்னா பொதுமக்கள் தான். அவங்ககிட்ட வந்து பெருசா பண்டம் சொத்துக்கள் எதுவும் வரல. இவன் எந்த வம்சத்துல வாழ்ந்துட்டானோ அப்படியே பெரும் சத்திரிய வம்சம் நாங்களாம். இன்னொரு விஷயம் சொல்றாரு, கல்வி விலையை இப்பெல்லாம் முடிச்சுட்டு நாடக காதல் பண்றானுங்க, சமோன்னு சொல்லி நாடக காதல் பண்றாங்க. கரெக்டா நம்ம அந்த நாடக காதல் பண்றானவே இதுக்கெல்லாம் விதப்பட்டது யாருன்னா நம்ம ராமதாஸ். நாடக காதல் பண்றான், 200 ரூபா பேண்ட் 300 ரூபா ஷர்ட்டு போட்டு வந்து நாடக காதல் பண்றான். அதாவது இவனே அன்றாட கூலிக்கு வேலைக்கு போற மாதிரி தான் வந்திருக்கான். அவன் ஃபேமிலி பேக்டர் தான் அவன் பார்த்தா தெரியுது. அவ்வளோ அப்படி ஒரு ஏழ்மைங்கிற ஒரு மனசுக்குள்ள அவனுக்குள்ள பார்த்தோன்னா நாங்களாம் ஆண்ட வம்சம் அப்படின்னு ஒரு விதையை யார் போட்டார்னா முழுக்க இவருதான். ஆனா தோட சமம்னு சொல்லி கல்வி பிடிங்கிட்டாங்க. அதுனா சமம்னு சொல்லி சமம்னா என்ன தோட சமத்துவம் பேசுற பெரியார் கொள்கை பேசுற சமம்னா ஏதாவது சமமா வாழ்றதுன்னா அதெல்லாம் இருக்கு. சமம்னு சொல்லி கல்வி வந்து அவங்க எது சொல்றானோ சமம்னு சொல்லி ரிசர்வேஷன் கொண்டு வராங்கல்ல, அதனால எங்களுக்கு கல்வி பிடிக்கிட்டானோ. ஆமா, இப்ப அவங்களோட குரல் அதுதானே இருக்கு. இப்ப என்ன ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்க அந்த ராஜ பரம்பரைக்கு ஈக்குவலா தலித் மாணவர்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமம்னு சொல்லிட்டு எங்களை நீங்க அப்படியே குறைச்சிட்டீங்க, அவங்க படிச்சுட்டு போறாங்கன்னு ஒரு வயிற்றுச்சல பேசுறாங்க. அப்ப இவங்களும் படிக்கிறதுக்கான கோட்டா இருக்கு. அதாவது கோட்டா ரிசர்வேஷன் பார்த்தோம்னா இது ஒரு சமுதாய மக்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. EWS எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் மோடி பார்த்தோன்னா அவாவுக்கு கொண்டு வந்துட்டாரு. சோ இப்ப எல்லாருக்கும் இருக்கும்போது இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல. அப்ப அவங்களுக்கு அதிகமா இருக்கே, எஸ்சி மாணவர்களுக்கு அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கோவம். அப்படிலாம் இல்லை. அதாவது பர்சனல் இதான். அதாவது பார்த்தோன்னா
பாப்புலேஷன் வைஸாக தான் இங்கே வந்து கோட்டா இருக்குது. நம்ம அது தெளிவாக முதல்ல பார்க்கணும். அது நிறைய வீடியோ பேசுறது. அதாவது ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு பர்சன்டேஜ் வைஸாக யாருக்காருக்கு எந்தெந்த கம்யூனிட்டி போட்டாவே அது ஈஸியாக வந்து காட்டும். அதாவது இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் தான் கோட்டா அதிகன்றது தெரியுமா, அவங்க தான் கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அப்படின்போது ஆனால் ஒரு நிமிஷத்தோட நம்ம இன்னொரு பாயிண்ட் இதில் பேசணும். நம்ம அவரும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம வந்து சாதி உணர்வோடு இருந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஒருங்கிணையணும்னு சொல்றாரு. அப்போ சாதி உணர்வோடு இருந்து சாதியை வந்து கணக்கெடுப்பு வேணுன்ற என்ன காரணம், உங்க பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து இவ்வளவு சீட்டு தாங்க அப்படின்னு கேட்க நீ பாக்குறேன். நீ தானே ஆண்ட வம்சம் இல்ல, உனக்கு எதுக்கு கோட்டை? அப்படி ஒரு கேள்வி வருதுல தவிர, நீ வந்து ஆண்ட பரம்பரை, உனக்கு தேவையா வந்து? அப்ப நீ என்ன பண்ண, மன்னர் பரம்பரைனா நீ மட்டும் வாழ வேண்டியதானே, உங்க இடத்துல சொத்து இருந்து இருக்குல்ல. அப்ப ஒண்ணுமே வடியில தானே கோட்டா தேவை. அப்படி இல்ல, நாங்க மட்டும் தான் மன்னரா இருக்கணும், இப்ப யாரும் இங்க மன்னரா வரக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை அவங்களுக்கு பெருசா இருக்குல்ல. அது ஆனா பாத்தீங்க தவிர அவன் பேசுற அந்த கேங் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க, குழந்தைங்க. ஆமா, அதாவது அந்த பசங்க ஸ்கூல்ல போயிட்டு பார்த்தோன்னா சாதிகள் இல்லையடி பாப்பான்னு படிக்கிற வயசு பசங்க. ஸ்கூல்ல போனா புத்தகத்தை தமிழ் புக்கு ஓப்பன் பண்ணவே ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அந்த புக்கோட வந்து கடைசி பேஜே வந்து அதுதான் வந்து இருக்கும், சாதிகள் இல்லையடி பாப்பா. ஸோ அப்படி படிக்கிற பசங்களோட வாயில இந்த மாதிரி ஒருத்தர் சாதி சபதம் எடுக்கிறான், நம்ம சாதி உணர்வோட இருப்பீங்களா, கொடுங்க எனக்கு சாதி உணர்வோட இருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு சபதம் எடுக்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்க கிட்ட வந்து ஒரு சாதிய வன்மத்தை தூண்டுறதும் ஒருத்தன் பேசுறான்னா, இந்த வீடியோ அதுவும் எடுத்தவன் சோசியல் மீடியா போடுறான்னா, இப்போ காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆமா, இதெல்லாம் அதாவது இந்த சாதி கட்சி தலைவர்கள் ராமதாஸ், அன்புமணி போன்ற ஆட்கள் அவங்க எப்படி சாதி வெறி தூண்டுவதுமோ அவங்க சமுதாய மக்கள் கிட்ட வந்து நம்ம ஓட்டு வாங்கணும், நம்ம 4 சீட்டு வாங்கி ஜெயிச்சு போறதுக்காக மக்கள் மத்தியில் எப்படி சாதி வெறியை தூண்டி விட்டாங்களோ அந்த வேலை தான் வந்து இவனும் பார்க்குறான். இந்த பையன் பண்ணுறது பார்த்தோன்னா அந்த ஒட்டுமொத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தோன்னா பெரும் ஆபத்தை வந்து கொண்டு வரும். இன்கேஸ் அந்த சின்ன சின்ன பசங்க நாடக படி ஏமாத்துறோன்னா யாரை சொல்கிறான்? அப்போ அவங்க சமுதாயத்திலே இவங்க வந்து தன்னை ஆண்ட பரம்பரை வந்து பார்த்துக்கிறது, மற்ற சமுதாயம் வந்து ஒரு கீழா பார்க்கறது. அப்போ அந்த கீழான யாரையோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து இவங்க சமுதாயத்தில் அந்த குட்டி விட்டு பசங்க இருக்காங்கல்ல, அவங்க அக்காவோ தங்கச்சோ எவனையோ ஒருத்த வந்து காதலிக்கிறாங்க, மேரேஜ் பண்ணிடுறாங்க. இந்த மாரி சொல்லப்பட்ட ஆட்களோட பேச்சு கேட்டு நம்மளாம் ஆண்ட வம்சம்டா, நம்ம தங்கச்சி இப்படி போயிட்டாலாம், இதுதான் வந்து நம்மளோட மானத்து நம்மளோட வம்சத்துக்கு இது கேவலம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் கத்தி எடுத்து கட்டினா அந்த பையன் வெட்டிட்டு நாளைக்கு ஜெயில போயிட்டா இதுக்கு முழுக்க யாரு காரணம்? அவன் தானே காரணம். அப்ப இவனை ஏன் காவல்துறை வரைக்கும் தூக்கி போடல, உள்ள வைக்கல? அதாவது ஒரு சாதி, அதாவது உனக்கே கோட்டா தேவைப்படுது, கோட்டா வேணும், எங்க சமுதாய மக்களுக்கு வந்து கோட்டா வேணும்னு சொல்றேன். அப்ப என்னடா உனக்கு வந்து ஆண்ட பெருமை? ஆனா அது ஒரு நல்ல விஷயம் தான் தோல, நம்ம சமுதாயமும் வளரணும்னு நினைக்கிறது. அப்ப பேசு. அப்ப வந்து டேய் நம்மளாம் சாதியில வந்து கீழே வாழ்றான், நம்மளாம் வந்து நம்மள அடக்குறது யாரு? பார்ப்பனியம். அப்ப நமக்கு மேல ஒருத்தங்க தெரியுமா, நம்ம அவன் நோக்கி தானே பேசணும். நம்ம கீழே ஒருத்தனுக்கு போயிட்டு அவனை அடிக்கிறது எந்த ஒரு யூஸும் கிடையாது. மனுஷன் தானே அவன், நம்மளாம் மனுஷன் தான். ஆனா கோட்டா ரிசர்வேஷன் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா எம்பிசினா என்ன மோஸ்ட் பேக்வர்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. என்ன மோஸ்ட் பேக்வர்ட்னா மிக மிக பின்தங்கி வகுப்பினர். எதனால வந்து பின்தங்கி வகுப்பினர்? யாரால வந்து நீங்க ஆகுனீங்க? யாரால பின்தங்கி தள்ளப்பட்ட வகுப்பினர் அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. யாரால ஆகுனீங்கன்னா அந்த அவன பெல்ட்டால அந்த 3% பீப்புள் தான் நீங்க பின்தங்கி போயிட்டீங்க. அப்ப நீ யாரை நோக்கி பேசணும், யாரை நோக்கி கத்துன்றது கூட தெரியாம நம்மளாம் ஆண்ட வம்சம்டா, நம்மளாம் நாடகம் பண்றோம்னா ஐயோ ஒன்னது வக்கல நாய வந்து பெரும் பேசுறது பெருமை பேசுகிறாங்க. சொல்லுங்க, நீங்க சின்ன குழந்தைங்க சொல்லிட்டு குறைச்சு மதிப்பிடுறீங்க. அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆக்ரோஷமா சொல்றாங்க, நம்ம இடத்துக்கு ஒண்ணுனா நீங்க வந்து நிக்கணும், நான் வருவேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாங்க பாத்தீங்கன்னா சொல்ல. சின்ன கண்டிப்பா இந்த வீடியோ காவல்துறை கண்டிப்பா பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க கண்டிப்பா உள்ள வைக்கனா இவனை போன்ற ஆட்கள் தான் வந்து அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்த்தோன்னா பின்னோக்கி கொண்டு போறது. ஏன்னா இன்னும் பல வந்து ஆணவ கொலை பண்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம சாதிக்கலவை ஏற்படுறதுக்கு பெரிய விஷயமா மாறும். அப்ப இதெல்லாம் யாருக்கு சாதகமாகனா அந்த ஊர்ல வந்து ஓட்டு வாங்கக்கூடிய அரசு கட்சி தலைவர்களும் அவங்க மட்டும் தான். சரியான கல்வி எஜுகேஷன் போய் இந்த பசங்க போய் சேர்ந்தாவே அவங்களுக்கு தோணாது நம்மளாம் வந்து ஆண்ட பெருமை பேண்ட பெருமைலாம் மேபி இருந்தவனும் இல்லையோ அதெல்லாம் விடு. ஆனா இன்றைய காலத்துல நிகழ்ந்த காலத்துல படிச்சா மட்டும் தான் சாப்பாடு. ஆண்ட பெருமை பேண்ட பெருமை அப்படின்றது ஒண்ணு இல்லை. நம்மளாம் பார்த்தோம்னா சாதாரண மனுஷன் தான். நமக்கு பேரு பேடி வர ஒரு அந்த காலேஜ் முடிச்சுட்டு போறதுமா, எம்பிபிஎஸ் எம்எஸ்ன்னு போறதுமா, அதுதான் நம்மளுடைய உண்மையான பட்டம் அப்படின்ற ஒரு மனநிலையில ஒருத்தன் படிச்சா மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை வந்து காப்பாத்துக்கணும் எல்லா வேலைகளும் பண்ணுவான். ஒண்ணுமே இல்லாம நாங்களாம் ஆண்ட பரம்பரை சத்திரியன் பின்னாடி பேர் பேடி போறதுன்னு அவ்வளவு இழிவான விஷயமா தோல. சத்திரன் யார் தோல? சத்திரன் ஒருத்தன் வந்து இல்ல தோழர். ஆனா உண்மையை பார்த்தா சத்திரன் ஒரு வரலாறு இல்ல. சத்திரனா வந்து ஆல்ரெடி வந்து மனு தர்ம காலத்திலே வந்து பார்ப்பனர்கள் வந்து வதம் பண்ணிட்டாங்களாம். பார்ப்பனர் ஒருத்தர் சொன்னப்பட்ட ஒரு வீடியோ வந்து இருக்கு. சத்திர வம்சத்துல வந்து பார்த்தோம்னா 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இது முதல் நாள் பார்த்தோம் பஞ்சஸ்யமந்தகம்ங்கிற க்ஷேத்திரம் பார்க்கும்போது கொன்னுட்டார். இப்போ விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள், குழந்தை இல்லை.
என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்துல எடுக்கிறார். சத்திரியோட வம்சத்தை பார்த்தோன்னா ஆண் என்ற ஒரு வாரிசே இல்லையா, அப்ப ஆண் இல்லாம பெண்கள் மட்டும் தான் வாழ்றாங்க. என்ன பண்றது, அந்த பெண்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் உருவாக்கணும் போது அப்ப ஆண்கள் இல்லாதால நீங்களாம் போயிட்டு பார்ப்பனர்களோட வந்து மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னாலாம். அப்ப இங்க உள்ள ஆண்ட பரம்பெல்லாம் பார்த்தோன்னா பாப்பனுக்கு பிறந்தவனா அப்படின்ற கேள்வி வருது. அவரே சொல்றாரு, இது நாம சொல்லல, ஒரு வந்து பார்ப்பனர் சொல்றாரு, இதுதான் மனதில் சொல்லப்பட்டது. சத்திரன் ஒரு வந்து வம்சமே ஒண்ணு இல்ல, பார்ப்பனர்கள் பிறந்தவர் தான் வந்து பார்த்தோன்னா சத்திர வம்சன்றாரு. அப்ப நீங்க ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை பேசுறவங்க எல்லாரும் பார்த்தோன்னா பாப்பனுக்கு பிறந்தவனா சொல்லுங்கடா. அது அவரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து ஈரான்லயும் சரி சவுதிலயும் சரி சத்திரியர்களா நிறைஞ்சிருந்தாங்க, நம்ம இனமே அழிக்கப்பட்டுருச்சு. ஈரான்ல சவுதிலயும் ஆமா, இப்ப இந்தியாவில இந்த மாதிரி அழிக்கப்பட போறாங்க, ஆனா நம்ம வந்து அதெல்லாம் விடக்கூடாது, நம்ம யாருன்ற சாதி நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றாப்புல. ஒன்றிய போறாங்க. அதாவது இந்த வம்சம் ஃபுல்லா, அதாவது தமிழ்நாடு மட்டும் தானே இல்ல ஆந்திரா, கேரளா, பீகார், ஒரிசா அங்கேயும் அப்படிதான் தோட. அதுவே இந்த மனு தர்ம சித்தாந்தம் எங்கெல்லாம் போச்சு அது எல்லா இடத்திலும் போயிட்டு பார்த்தோன்னா ஆண்ட பரம்பரை வம்சம், பேண்ட பரம்பரை வம்சம் இதெல்லாம் பேசக்கூடிய இந்த ஐடியாலஜி அப்படியே தமிழ்நாட்டை தூக்கி மற்ற எந்த மாநிலத்தில் பார்த்தாலும் இது எல்லாமே இருக்கும். ஒருவேளை அந்த சத்திரிகள்லாம் வந்து உண்ணாகலாம் இருக்காங்களோ? இப்ப இவங்க ஒன்னாகனா அப்படின்னா புரட்சி ஏற்பட்டிருப்போம். ஆமா, சத்திர வம்சம் இல்ல, நாங்களாம் சாப்பாடு கூட வழியெல்லாம் கூட சத்திர பேசணும் ஆண்டப்புறம் வந்து. அதான் இவங்க அதோட என்ன சொல்றது, இவன் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி வாழ்றான்னா இதுக்கு முழுக்க தொடர் அந்த சமுதாய லீடர் தான் தொடர். அதாவது உண்மையை சொல்றேன், ஏன்னா அந்த சமுதாய லீடர் வந்து நம்மளாம் மனுஷன் அப்படின்னு ஒரு பயாலஜிக்கலா ஒரு வந்து சயின்டிபிக்கா வந்து சொல்லி கொடுத்து நம்மளாம் மனுஷன் தான்டா, நம்ம உடம்புல வர்றது சாதாரண வந்து ரத்தம் தான், உடம்பு சாதாரண ரத்தம் தான், ஒரு சாதி மட்டுமே நம்ம தனியா வந்து வாழ்ந்துட்டு இருந்தா மற்ற சாதிகார ஒரு உறவு இல்லாம ஒட்டு இல்லாம நம்மளால வாழ முடியாதரா அப்படின்னு எவனா சொல்லி கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா ஒரு மனுஷனாச்சும் வாழக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது வந்துருக்கும் அறிவு. ஆனா அது இல்லாம இவனை பார்த்தோன்னா ஒரு ஆண்ட பரம்பரை, நாங்களாம் ராஜவம்சம் அப்படின்னு ஒரு கனவு உலகத்துல வாழ்றாங்க. இது வந்து பார்த்தோன்னா முழுக்க ஒரு பைத்திய மண்ணில் தான். உண்மையா ஆமாம், இது ஒரு பைத்திய மண்ணில் தான். ஏன்னா இந்த பசங்க இந்த மாரி பண்ணக்கூடிய பசங்க, இந்த மாதிரி பேசக்கூடிய பசங்க வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு கொலை பண்ணக்கூடிய ஒரு கொலைகாரனா மாறக்கூடிய பசங்க தான். கொலைக்காரங்கலாம் இல்ல தோழர், அவர் வந்து கத்தியை கொடுத்துருந்தா நம்ம வந்து கேஸ் எல்லாம் போடலாம். பால் வாங்கி கொடுத்துருக்காரு தோழர், அவரு விளையாட்டுத்துறை சார்ந்த பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. கத்தி கொடுக்குறா, கடப்பாரு கொடுக்குறாரு, நம்ம ஏதோ ஒரு வன்முறை தூண்டுறான்னு வச்சுக்கலாம். பால் தான் தோழர் வாங்கி தராரு, ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு திறனை வளர்க்க பாக்குறாரு. பால் தான் வாங்கி தராரு. அது பசங்க பாத்தீங்களா? அதாவது இவ்வளவு நேரம் அவங்க பேசும்போது கூட ஒரு வேளை ஏதோ புரியுது போல பசங்களுக்கு நினைச்சேன். எப்போ அந்த பாலை பிரிக்க ஆரம்பிச்சோம் அப்பதான் தெரிஞ்சது, இந்த குடியா நான் போறேன், அதுக்குதான் இவ்வளவு நிக்கிறேன், என்ன பேசுறோம் புரியல, சத்திரியன்ற ஆப்பிரிக்கான்ற ஒண்ணும் புரியல, பால குடியா அப்படின்னு பசங்க, சின்ன பசங்க. ஆனா உண்மையே அந்த ஊர்ல அந்த பகுதியில் உள்ள மக்கள் கேட்கணும், போட்டு தலையில பழின்னு ஒண்ணு போட்டீங்கன்னா படிக்கிற பசங்களை பேசிக்கிற யாரா நீ நாயா அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி இருக்கணும். ஆனா அது அந்த சமுதாய மக்களே பார்த்தோன்னா அப்படி இல்லை. ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் அப்படி பேச முடியாது. ஏன்னா அங்கேயும் பார்த்தோன்னா பாசிட்டிவா ரொம்ப வந்து சமத்துவமா யோசிக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்றாங்க. அதுல வந்து ஒரு சில பேர் இந்த மாதிரி வந்து சாதி விருத்த தலைவர்களோட பேச்சு கேட்டு ஆமா நம்மளாம் வந்து ராஜவம்சம், நம்மளோட நட உட பாவனை அப்படின்னு ஒரு மெதப்புல வாழக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தா இது கண்டுக்க தான் போறாங்க. ஆனா எனக்கு பார்த்தா அப்படி தோணல, மக்கள் விரட்டி விட்டா மாதிரி தான் தோணுது. அதனாலதான் சின்ன குழந்தைகளை கூட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சுட்டு யாருக்கும் தெரியாம வீடியோ எடுக்கிறாப்ல. ஆமா தோழி, ஏன்னா அது இந்த மாதிரி சாதி பெருமை பேசக்கூடிய வீடியோக்கள் போட்டாவே இன்னைக்கு சோசியல் மீடியால பார்த்தோன்னா அவங்க ட்ரோல் பண்ணா தான் மாறுறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல பார்த்தோன்னா அது பேச முடியாத மாதிரி இருந்தது, இன்னைக்கு சமூக வலைதளம் நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா நீ நாள் கூட ஒரு பையன் வந்து கோபிநாத் சார் கிட்ட வந்து பேசணும் தெரியுங்களா, பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரை அந்த பையன் நீ பேசுனதால ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பார்த்தோன்னா ஒரு காமெடி ஒரு மீமா தான் மாறினான், ட்ரோல் மெட்டீரியல் மாறிட்டான். அவனுக்கே வந்து ஒரு அவமானமா போச்சு. அவமானம் போயிட்டு கடைசியா ஒரு 6 மாசம் கழிச்சு பேட்டி தரான், இல்ல நான் அப்படி யோசிச்சு தப்பு தாங்க, நானும் சாதாரண மனுஷன் தாங்க, அப்படி யோசிக்கல. நம்ம சேனல் கூட லாஸ்ட் வீடியோ வந்து காடு வெட்டி குரு பர்த்டே அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்தோம், வீடியோ போட்டோம், கொஞ்ச நாளே கைது செஞ்சுட்டாங்க அந்த பையனை. ஆமா, தொடர்ந்து இந்த மாதிரி சபதம் எடுக்கிற பையன் இவன் மேல ஒரு நடவடிக்கை எடுத்துனா அந்த இளைஞர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. ஆமா, அது வந்து நம்ம வந்து இது வந்து யாரையும் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சிக்காரன் பேசுறான் அப்படின்னு போய் பேசணும். இது வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சன் பேசுறான், ஒரு கட்சிக்காரன் பேசுறான், ஏதோ ஒரு ஜாதி தலைவர் பேசுறான்னு போகணும். ஏன்னா சின்ன பசங்க ஸ்கூல்ல வந்து படிக்கிற பசங்க படிச்சுட்டு அந்த பசங்க அவங்களோட லைஃப் எங்கேயே போக வேண்டிய பசங்க இந்த மாரி சாதிய வன்மத்தையும் சாதி வெறி தூண்டுவதுமா யாரையோ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பேசுறாங்கன்னா இது ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் பார்த்து சும்மா இருக்கக்கூடாது. 4 தப்பா அந்த பையன் ஏறி போனா சிறப்பு கழட்டி அடிங்க, இல்லைன்னா போலீஸ் பிடிச்சு விடுங்க. ஏன்னா அந்த பையனே பார்த்தோன்னா அப்படிதான் வந்து வாழ்றான்.
போய் படிச்சாங்கன்னா வேலைக்கு போடாதுன்னா பிழைக்க வேலையை பாடுறான், உங்க ஃபேமிலியை பாடுறான்னா வந்து நாங்களாம் ஆண்ட பரம்பரை மயிறு பரம் வந்து பேசி கதை ஆனா ஊர்ல இருக்க குழந்தைங்களே கூட்டி இப்படி பேசுறான். தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதை எவ்வளவு ஒரு சாதி வெறியை ஊட்டி வளர்ப்பானோ. ஆமா இல்ல இந்த மாதிரி சாதி பெருமை பேசக்கூடிய தலைவர் நீங்க எடுத்து பாருங்க, அவன் பிள்ளைகளை தெளிவா ஒரு பண்ண சொல்றாரு. அவன் பிள்ளைங்களுக்கு இப்பதான் சாதி வெறி தூண்டு விதமா படிக்காத, நீ படிக்காம இரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. படிக்க வைப்பானா, படிச்சுட்டு பெரியல ஆகிட்டு அமெரிக்கா ஃபாரின் அனுப்பிச்சு விட்டு இவங்களுக்கு பொழப்பு தொடருது. இப்படின்னா அரசியல் இது இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பண்ணி அந்த சமுதாயோட ஓட்டு வாங்கணும். நம்ம உங்களோட சாதி, அதாவது இந்த சமுதாயத்தோட ஐடென்டிட்டி நான் தான், எனக்கு ஓட்டு போட்டனா உங்க சமுதாய பெண்களும் பாதுகாப்பா இருப்பாங்க, எனக்கு ஓட்டு போடு அப்படின்றாங்க. அதுவும் ஒண்ணு நாடகத்துல ஒண்ணு இல்ல. இவங்க பெருசா அந்த யூஸ் பண்ற ஒரு ஆயுதமே என்னன்னா நாடக காதல், பெண்களை பாதுகாப்பு அப்படின்னு. ஓட்டு வாங்குறதுதான். அந்த ஓட்டு வாங்கி ஏன்னா ஒரு கட்சிக்காரங்க போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 4 சீட்டு 3 சீட்டு வாங்கி ஒரு கல்லா கட்டுறதுதான் அந்த வேலைக்காக தன்னோட சமுதாய மக்களே பலிகடா ஆக்குற வேலை தான் இவங்க வந்து பாக்குறாங்க. அது நிறைய எல்லா சாதியிலையும் வந்து பண்றாங்க, குறிப்பிட்ட இந்த சமுதாயம் மட்டும் இல்ல. ஒவ்வொரு சாதியிலும் பார்த்தோன்னா சாதி தலைவர் பார்த்தோன்னா இதை தான் பார்க்குறோம். அந்த சமுதாய மக்களுக்கு முன்னேற்றத்துக்கோ படிப்புக்கோ அப்படி ஒரு விஷயம் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஏன் ராமதாஸ் ஐயா பார்த்தோன்னா ஒரு காலேஜ் கட்டினாரு. எப்படி கட்டினாரு? அந்த கல்விக்காக கட்டியிருக்காரு. ஆமா கட்டினாரு. அவங்க சமுதாய மக்கள்கிட்ட காசு வாங்கி ஒரு காலேஜ் கட்டி இந்த காலேஜ்ல பார்த்தோன்னா இலவசமா நம்ம ஒட்டுமொத்த சமுதாய பசங்களும் படிக்கலாம்னு சொல்லி காசு வாங்கினாரு. காசு வாங்கி காலேஜ் கட்டிட்டு கடைசியா பொண்டாட்டி பற்றி எழுதிட்டாரு. இப்ப அந்த காலேஜ்குள்ள போயிட்டு அவங்க சமுதாயக்காரன் சொல்லி போனா கூட காசு கொடுத்தாதான் அங்க இது மக்கள் பணத்திலே வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா அப்படின்னா பாருங்க, அப்ப அரசியல் தலைவர்களா அந்த சமுதாய மக்களை எப்படி பார்க்கறாங்க, அது ஒரு பகடியா அவ்வளவுதான். அந்த காசை தான் மாத்தப்பாங்க, பிசினஸ். இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க, விழிப்பாருங்க. நீங்க படிதான் சொல்றேன், படிச்சுட்டு மனுஷனா மாறுங்க. சும்மா அந்த காலத்திலே பெருமை பேசுன தற்குறித்தனமா பேசிருக்காதீங்க. இன்னும் பழமை காலத்துல பின்னோக்கி தான் போவீங்க, ஏழ்மையதான் வாழ்வீங்க. ஏன்னா நீங்க ஒருத்தனை கீழேன்னு சொல்ல அவன் வளர்ந்து போயிட்டே இருப்பான். அதனால தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி போட்டு பெருமை எல்லாம் பேச விட்டுட்டு முதல்ல படிக்கிற வேலையை பாருங்க. நீங்க சொல்லும்போது இன்னொரு விஷயம் வந்து கேட்ச் அப் பண்ண முடியுது. ஏன்னா வந்து உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவனை போய் கேளுங்க, நான் என்னையே அடிமையா வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. பார்ப்பனர்கள் நீங்க சொல்லிட்டீங்க, அது பேச மாட்டாங்க. பார்ப்பனர்கள் திருந்திட்டாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஆமாங்க தோழர், இப்ப ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆளே வந்து பேசிருக்காரு. நீங்க அந்த வீடியோ பாத்துடல. அது யாருப்பா? சீமான் சொன்ன அந்த பார்ப்பன கடப்பாறை, பார்ப்பன கடப்பாறை, பார்ப்பனிய கடப்பாறை இல்ல, பார்ப்பன கடப்பாறை. பிறப்பால உயர்வு தாழ்வு இல்ல, பிறப்பால அனைத்து உயிர்களும் சமம். பூணுல தொடர்ந்த பார்ப்பனியத்தை தொடர்ந்த அனைத்து உயிர்களும் சமங்கிற கருதற ஒரு தமிழ் பார்ப்பனர் ஐயங்கார் பையன். நான் சொல்றேன், ஐயங்கார் யாரோ இந்துக்கள் கிடையாது, தமிழர்கள். நான் பெருமான திருமான வழிபடுற வைணவன், சிவனை வழிபடுற ஐயருங்க இருக்காங்க, அவங்க சைவர்கள். இங்க இந்துக்கள் யாரும் இல்ல. பாத்தீங்களா தோழர், அவரே சொல்லிட்டாரு பார்ப்பனர்கள் யாரும் இந்துக்கள் கிடையாது, நாங்க தமிழர்கள்னு சொல்லிட்டாரு தோழர். இதுக்கப்புறம் இவங்க சாதிரி பிடிச்சிட்டா இருக்க போறாங்க. பாத்தீங்களா நீங்க? அது ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா, நாங்க வந்து பார்ப்பனியம் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ப்பனர் கிடையாது, தமிழ் பார்ப்பனர்கள் சொல்றாரு. அதாவது சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்காத பார்ப்பனர்கள் சொல்றாரு. சரிடா, சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்கல, சாதி ஏற்றத்தாழ்வு நீ பார்க்கல, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு இந்த பார்ப்பனர் பட்டம் தேவைப்படுது சொல்லு. சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்கலன்ற அது சிம்பிளா பண்ண. இங்க சாதி எதுக்கு ஒருத்தன் பேசுறானா, சாதி பேர் எதுக்கு பேசுறானா, இன்னொருத்தனை கீழா பாக்குற ஒரு மனநிலைக்கு தான் சாதியை பாக்குறான். அப்ப நீ பார்ப்பன பெருமை பேச மாட்டேன், நான் பூணூல் போட்டுக்க மாட்டேன்னு சொல்ல. சூப்பர். அப்புறம் என்னத்துக்குடா அப்புறம் வந்து பார்ப்பனர் அப்படி சொல்ற? பிறப்பால் அனைவரையும் சமமா பார்க்கக்கூடிய பார்ப்பனர்னு சொல்றாரு அவரு. பிறப்பால் அனைவரும் சமமா பார்க்கக்கூடியார்கள்னா அந்த பார்ப்பன அடி தூக்கி போடு. அது ஏன்ற மனுஷனாரு நீ, உனக்கு மனுஷன் மாரி தான், நீயும் வந்து 2 கை உள்ளவன் 2 கால் உள்ளவன் தான், உனக்கு 4 கை 4 கால்லாம் இல்ல, மனுஷன் தான். மனுஷனா பாக்கணும். அப்புறம் தான் பார்ப்பனர்னு பாக்குற. அவர் வந்து தனியா காமிச்சுக்கிறாரு, நான் பார்ப்பன கூட்டத்துல நான் தனியா வந்துட்டேன். பார்ப்பனரும் நீ எடுத்தாவே அது உன் சாதி பெருமை தான், உன் சாதி திமிரு தான், நீ உன்னோட ஐடியாலஜி நோக்கி போற. அதோட சாதின்றது வந்து படிச்சவங்க பட்டம் கிடையாது. அதாவது நான் இந்த சமுதாயத்துல வந்து பிறந்ததாலவே நான் வந்து பெருமையான சாதி, நான் ஆண்ட சாதி தான். அதாவது இவனை எது பிறக்கும் போதே வந்து காம்படிஷன்ல ஓடி ஜெயிச்செல்லாம் வரல. அதாவது இது ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஃபாஸ்டா ஓடுறவன் வந்து ஆண்ட ஜாதியில பிறந்துட்டான், அதுக்கு மேல வேகமா ஓடணும் பார்த்தோன்னா பார்ப்பன ஜாதியில பிறந்துட்டான், அதுக்கு ஸ்லோவா ஓடணும் பார்த்தோன்னா இந்த ஜாதியில பிறந்துட்டான் அப்படின்னு போட்டிலாம் வரல. ஏதோ ஒரு சமுதாயத்துல ஒரு குழந்தைய வந்து வந்துட்டான். அதனாலவே வந்து அந்த சமயத்துல வந்து நான்
பெருமையானவன், நான் வந்து ஒரு ஆண்ட பரம்பரை அப்படி பேண்ட பரம்பரை ஒரு பெருமை பேசுறது தான் அந்த சாதியை ஒழிய நான் வந்து ஏற்றத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா வந்து நான் பார்ப்பனர் தான் அப்படின்னு சொன்னாவே நீ பார்ப்பனர் சிந்தனையோட தான் நீ வாழ்றா. ஒருவேளை அதுக்கு கிளாரிஃபை பண்ணதுக்காக சொல்லிருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, நாங்க வந்து இந்துக்கள் இல்ல நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா ஒரு பார்ப்பனர் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, ஒருவேளை கிளாரிஃபை பண்ணதுக்காக சொல்லிருக்கலாம்ல. அது ஏத்துக்க முடியாது. எப்படி அது வந்த வரலாறு இருக்கு. ராஜராஜ சோழன் கல்வெட்டிலேயே வந்து போட்டிருக்கு. பார்ப்பனர் எதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க, நாக்பூர்ல தான் வந்தாங்க, நார்த்ல தான் வந்தாங்க. இங்க வந்து ஒரு மந்திரம் ஊதுறதுக்கோ ஒரு வந்து மனு சார்ந்த கட்டமைப்பு அந்த சாதிய அமைக்க மட்டும்தான் பார்ப்பனர்கள் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு தமிழ் சார்ந்த ஒரு அடையாளம் ஐடியல் சொல்லி ஏத்துக்க முடியாது. ஏன் தோல அது ஏத்துக்க முடியாது? இப்ப நம்மோட ஒண்ணா ஆயிட்டாங்க, நான் மனுஷனா வாழ்றேன்னு வந்துட்டாங்க, நான் தமிழை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுல என்ன ஒரு கருத்து? ஓகே, ஒண்ணு இல்ல, அவங்க சிம்பிளா போயிட்டு அவங்க தாய்மொழி நீங்க என்ன முடிக்க கேளுங்க, நான் போயிட்டேன் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. அப்ப நீ ஏன் வந்து நீ தமிழ் வந்து ஏத்துக்க மாட்டற? நீ வந்து தமிழ் மொழி பேசுற, தமிழ்நாட்டுல வாழ்ற, தமிழோட மக்களோட காசுல உழைப்புல நீ சாப்பிடுற வாழ்ற, ஆனா இங்க நீ வாழ்ந்தா கூட பார்த்தா ஒரு தமிழ் பெருமை பேச மாட்டேன். கேட்டா நான் வந்து சான்ஸ்கிரிட், நாங்க எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இது இருக்கு, எங்களுக்கு பெருமை வேற அப்படின்னா. அது இப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களோட பாஷைகள் பார்த்தோன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட. கோயம்புத்தூர், மதுரை, சென்னை பேசினா ஒவ்வொரு மாதிரி வட்டார பாஷைகள் இருக்கும். ஆனால் பார்ப்பனர்கள் மட்டும் பார்த்தோன்னா என்டையர் தமிழ்நாடு முழுக்க வந்தாலும் ஒரே பேர் பாஷையில் மட்டும் தான் வாழ்றாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கலாம், இவங்கெல்லாம் எங்கேருந்து ஒரு பக்கமும் ட்ராவல் பண்ணி வந்தவங்க தான். அதை வந்து இப்போ வந்து நாங்கள் எதுவும் உங்களை வந்து வேண்டாம்னு சொல்லலை. நீ வந்து உன்னை தமிழ்னு சொல்றியா, வா தமிழ் உணர்வோடு வாழு. உன்னை இந்த தமிழ் உணர்வோடு வாழும்போது இங்கே வந்து சாதியற்ற தமிழன் தான் உண்மையான தமிழனா நான் பார்க்குறேன். இங்கே வந்து நான் வந்து இல்லை எங்களுக்குன்னு ஒரு வந்து வம்சம் இருக்கு, நாங்களாம் வந்து சாமிக்கு ஹெட்டில் பிறந்தேன், தலையில பிறந்தேன், உயர்ந்தவர்கள் அப்படி ஒரு சிந்தனையோட வந்தேன்னா அது தமிழர்கள் வந்து ஒருபோதும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து நீ பார்ப்பனிய சிந்தனையோட தான் வாழ்ற. அதான் நாம் தமிழ் சீமான் மண்டல் ஏதோ ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பான் போல. அதனால இந்த வேட்பாளர் மயிலாப்பூர் தொகுதியில வந்து வேட்பாளரா நிக்க போறாரு போல. இதை போயிட்டு வந்து அது போய் மயிலாப்பூர் தொகுதியில மேல போட்டு பேசிட்டு போயிட்டு அந்த இடத்துல பேச முடியும். போனெல்லாம் அர்த்தம் போடுங்கடா டே, தமிழ் தான் நான் சொல்ல உண்மையே ஏத்துக்கிறாரு. தமிழ் உணர்வோட எவன் இருக்குன்னா தமிழ் நாங்க வந்து ஏத்துக்கிறேன். இவன் தமிழ்ல நான் சொல்லல, தமிழ் உணர்வோட நீ இருக்கேவா சப்போர்ட் பண்ற. ஆனா தமிழ் உணர்வோட இருந்துட்டு ஆண்ட பெருமை பேசிக்கிட்டு மனுதர்மத்தை நீ ஃபாலோ பண்ணிட்டு மனுசுமத்தை ஃபாலோ பண்ணிட்டு பார்ப்பனத்தை நீ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் சிறப்பு கல்வி. சீமானை வந்து இந்த ஒரு சில பாராட்டணும். ஏன்னா வந்து அவர் ஒரு அவாக்களையே கூட்டிட்டு வந்து நான் பூனலை திறக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு மேடையில பேச வச்சிருக்காருன்னா ஒரு பெரிய வெற்றி தானே. அதுலயே நம்ம அப்படி பார்க்கலாம். பூனலை வந்து அர்த்தப்பூடம் சொல்லக்கூடிய பேச வச்ச ஒரு வாயை பார்ப்பனர் ஒரு ஐடியா தூக்கி போடுறா அப்படின்னு பேச வைக்கல. பார்ப்பனர் ஆமா நீ பார்ப்பனர் சொல்றா, நீ பாப்பான்னு சொல்றா அப்படின்னு சொல்ல வச்சிருக்கா, அது சாதி திமிர் தானே. அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, சீமான் போன்ற ஆட்கள் வந்து ஒரு சாதிய மனையில வாழக்கூடிய ஒரு ஆள் தான். சாதிய மிதப்புல நம்ம ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அப்படின்னு நம்ம மிதப்புல வாழ்றதா உன் சாதி பேர் பேசு, இழிவா பார்க்காத அப்படின்றாரு. ஏடா இங்க ஊரு சரியா தனித்தனியாக அந்த லிஸ்ட் முதல்ல எடுத்துப்பாரு. முதல்ல சீமான் கூட ஒரே ஒரு கேள்வி தானே, நீ எத்தனை சாதி ஒழிப்பு போடுறவங்க வந்து நீ இதெல்லாம் வரைக்கும் நீ வந்து நீ எடுத்திருக்க? எதுவுமே இல்ல. அப்ப முதல்ல நீ உண்மையான தமிழனா முதல்ல சாதி ஒழிப்பு பத்தி பேசு. டப்புன்னு அவரை வந்து ஒரு சாதிய மனநிலை கொண்ட நபர்னு சொல்லிட்டீங்க. அப்படிலாம் இல்லைன்னு தோழர். நீங்க ஒரு வேட்பாளரை நீங்க பாக்கலாம், அதாவது அவருக்கு அது தோணவே இல்ல. மயிலாப்பூர்ல நம்ம ஒரு அவாக்களை நிக்க வைக்கிறோம், அது தெரியவே இல்ல. அவர் எப்படி சொல்ல நீங்க சாதிய வேட்பாளர் வந்து சாதி பார்த்து தான் அவர் வந்து நிக்க வைக்கிறாரு. அது மயிலாப்பூர்லனாலும் அவங்களோட மெஜாரிட்டி, அவங்க தான் நிறைய வாழ்றாங்க. அப்ப அவங்க சமுதாயத்துல ஒரு நிக்க வச்சு ஓட்டு வாங்குறதுக்குன்னு ஏற்பட பண்றாரு. அப்ப சீமான் வந்து தொடர்ந்து இப்படிதான் பண்றாரு. அது சாதி பார்த்து தான் அவரும் வேட்பாளர் வந்து நிக்க வைக்கிறான்றது எக்ஸ்போஸ் ஆகுது. இதுல எல்லா கட்சிகளும் அதான் தொடர் பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. மாற்று வேணும் எல்லாம் சரி ஓகே, எல்லா கட்சியும் அப்படி பண்றான். அப்ப நான் மாற்று தானே. அப்ப மாற்றானும் போது அப்ப நீ ஒரு சாதிய மனநிலை நிக்கதான் இப்ப பண்ணணும். அப்ப நீயே சாதி தான் பண்ற. அப்ப மற்ற கட்சியை விட அதிக சாதி மனப்பான்படி வாழக்கூடிய ஒரு ஆளு யாருன்னு பார்த்தோம்னா சீமான் தான். தம்பி நிக்க வச்சு பேச வச்சிட்டாரு பாரு, நான் பார்ப்பனலாம் இல்லன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு பார்ப்பனம் தான் அடையாளப்படுத்தி நிக்க வச்சிட்டாரு. சரி பார்க்கலாம் தோழர். அப்புறம் நம்ம முன்னாடி வந்து ஒரு சாதி வெறியன் பத்தி பார்த்தோம். குழந்தைங்களை நிக்க வச்சு சாதி வெறியை திணிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. காவல்துறை எவ்வளவு சீக்கிரமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ நம்ம வீடியோ மூலமா ஒரு 4 பேருக்கு சேர்ந்தா கூட பரவாயில்ல தோழர். சரி, இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோழாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.